வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். கடகராசி 2026. கடகராசி வந்து அஷ்டம சனி முடிஞ்சு 2025 மார்ச்சுக்கு அப்புறம் அது முடிஞ்சிடுது. நிறைய பேருக்கு என்ன எதிர்பார்ப்புனா, அந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு இந்த கஷ்டங்கள் தீரும், கடன்கள் குறையும், பிரச்சனைகள் விலகும், நல்லபடியாக நடக்கும். ஸோ 2026 எப்படிங்க பெட்டராக இருக்கா, சுமாராக இருக்கா, இல்லை க்ரோத் இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு இருந்தீங்க. நான் நிறைய வீடியோஸ் கொடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2026 2025 விட டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். பட் என்ன எதிர்பார்ப்புனா, அந்த பீக் வந்துருமா, அந்த டாப் நான் அப்படி சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, இன்னுமே இந்த ராகு கேது வந்து 2 and 8 வந்து பொசிஷனில் இருக்குது. குரு வந்து ஜென்மத்துக்கு வந்தாலும் கூட அவருடைய டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு வந்து கடகத்துக்கு 100% ஃபேவர்னு நம்ம சொல்ல முடியாது. சந்திரன் மேலே வரார், பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக மாறுன்றதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் பாசிட்டிவாக இருக்குது. 2025 அஷ்டம சனியை முடித்து நீங்கள் அப்படியே கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருந்தீங்கன்னா 2026 பெட்டரான பிளேஸில் இருப்பீங்க. ஒரு பெட்டரான பிளேஸ்னால் நீங்கள் அந்த கடலில் வந்து கரையை சேர்ந்து தரைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தரைக்கு வந்தால் நீங்கள் சேஃபாக லேண்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தான் நான் பார்க்குறேன். பட் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. இந்த அஷ்டம சனியில் வந்து மன உளைச்சல் படாத பாடு. 2026 தெளிவாக அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில், அவங்க வேலையில், அவங்க வருமானத்தில் ஒரு திருப்திகரமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏதாவது பல சோதனைக்கு பிறகு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தான் இந்த அஷ்டம சனினால் நிறைய பாதிக்கப்பட்டவங்க, அந்த சனி தசை அந்த இது ஜாதக ரீதியாக இருக்கவங்க டைரெக்டாக பாதிக்கப்பட்டாங்க. சிலர் வந்து தன்னுடைய இன்கம் பேஸில், ஃபேமிலி பேஸில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த சனி வந்து அஷ்டமத்தை விலகிட்டார். அதே நேரத்தில் இந்த சர்பகிரகங்கள் அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கு. இது வந்து பாதிப்புகளை அதிகமாக கொடுக்குமானா எக்ஸ்பீரியன்ஸை நிறைய கொடுக்க போகுது. அதே போல் இந்த குரு பயிற்சியும் வந்து பார்த்திங்கனாக்கா கடகத்துக்குள்ளேயே வரப்போகிறாரு. அப்போ கடகராசிக்குள்ளே சந்திரன் இருக்க போது இந்த குரு சேரும்போது குரு சந்திர யோகத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும், அந்த ஜூனுடைய காலகட்டம் வரைக்கும் சில இடங்களில் எவ்வளோ தூரம் அமைதி காத்துட்டு தன்னுடைய வாழ்க்கை முறையை ஷெடியூலாக செஞ்சுட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக. எதிர்பார்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கும்போது தான் நிறைய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தன்மைகளும் சரி, புரிந்து கொள்ளாத தன்மைகள்னால சில பாதிப்புகள் நிறைய. இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா, கடந்த ஆண்டு கடக ராசியில தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பேசாமல் இருந்திருப்பாங்க, பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தான் கொடுக்க போகுது. அதனால டோட்டலாக கடகராசி இந்த 2026 அடி வாங்குமானா கண்டிப்பாக கிடையாது. நிறைய எஃபெக்ட் போடுறாங்க, அதுக்கான ரிசல்ட்டுங்களையும் பார்க்க போகிறாங்க. அதே போல் என்னோட தரப்பு கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ அஷ்டமத்தில் ராகு உட்காந்துட்டாரு. ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ட்ரெண்டு என்ன இருந்துச்சுன்னா, கடகராசிக்கு சனி சனி சனின்னு எல்லாரும் பேசுனாங்க. இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, ராகு ராகு ராகுன்னு பேசுகிறாங்க. இப்போ இந்த அடுத்து இந்த கடகத்துக்குள்ளே இப்போ குரு வருது இவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகு வந்து குரு வந்து பார்வையினால அடக்கி வச்சுருந்தாங்க, அதனால குரு சண்டால யோகம் இதெல்லாம் இப்போ குருவும் ராகுவும் 6 கெட்டா கடகத்தில் உட்காந்து இந்த கோச்சார காலம் இவங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து திருப்புவாங்களா அவங்க இதில் குரு வர்றதுனால? ஆமாம், கடகத்துக்கு வந்து குரு வர்றது நல்லது தான். நீங்கள் வந்து ஓவராலாக அந்த குரு வந்து உச்சமடையக்கூடிய வீடு, கடகத்துலாம் உச்சம் அடைகிறார். அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கிரகத்தும் ஒரு உச்சமடையத்துக்கு ஒரு ஒரு டிப்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 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 நியாயமான ஒரு ரீசன் இருக்கும், கன்வின்சிங்காக இருக்கும். மேஷத்தில் சூரியன் உச்சமடைவார், ராஜா அவர். அது மாதிரி கடகத்தில் குரு உச்சமடைகிறார். இப்போ இது வந்து ஒரு குயின் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் கடகத்தை. இங்கே வந்து குரு வராருன்னு சொன்னோம்னா மனிதனுடைய மனநிலை
மனிதனுடைய உணர்வு நிலை, இதுக்கெல்லாம் அவன் வந்து பக்குவப்பட்டு ஒரு நல்ல நெறியை நோக்கி ஒரு நல்ல பயணம் அமைய போது தான் அந்த குருவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ். இது உலகத்துக்கே நடக்கும். இப்போ குரு கடகத்துக்கு வந்தார்னா கடக ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு பயம், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, காதலில் பிரச்சனை, அதே மாதிரி உங்கள் தொழிலில் வந்து ஒரு ஸ்திரமாக ஃபேமாக இல்லை, ஏதோ பண்ணுறோம் பட் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, பணம் பத்தலை. இது எல்லாத்துக்கும் முதல்ல நமக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிளான் வேணும். அந்த பிளானை நம்ம குரு கொடுக்க போகிறார். ஸோ குரு ஒன்ஸ் வந்து கடகத்தில் ஷிஃப்ட் ஆனார்னா ஜூனில் வருவார். உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனை கொடுப்பார், ஒரு பிளானை கொடுப்பார். அந்த பிளான் தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ண போகிறீங்க. அதை லேர்ன் பண்ண பிறகு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் வரும். அது குயிக்காக இல்லைனாலும் 2026 ப்ரிப்பரேஷனுக்கு சூப்பரான இயர். அந்த பிளானை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல அனுகிரகமான ஒரு வருஷமாக இருக்கும். பட் நான் வந்து இந்த கடகத்தில் வந்து கடந்த காலத்துலேருந்து எடுத்து சில விஷயத்தை பார்க்கும்போது, இந்த அஷ்டம சனியில் ஏகப்பட்ட பேர் கல்யாணம் கரெக்டாக அஷ்டமத்து சனியில் நம்ம ஜென்ரலாக நிறைய வீடியோஸும் சொல்லியிருந்தோம். இப்போ நிறைய பேர் வேறு வழியில் ஏஜ் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணி ஆகணும், பொண்ணு வயசு அப்போயே 29 30, பையனுக்கு இப்போயே 35, கடகராசி வேறு வழி இல்லை. இந்த கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேருக்கு சோதனை. ஒரு சிலருக்கு நம்ம ஒரு பர்சன்டேஜ் வைஸ் போக வேண்டாம், பட் ஒரு சிலருக்கு அது வந்து பிரிஞ்சிடுறாங்க, பிரிஞ்சு இருக்காங்க, அது நிரந்தரமாக பிரியலான்ற பிளானில் இருக்காங்க. அடுத்த கல்யாணம் நடக்குமா, இதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக வருமா, அதே மாதிரி லவ்லேயும் நிறைய பேர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு அவசரத்தில் வந்து அவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க. பட் இந்த முறை அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. காதல், அவங்களுடைய வாழ்க்கை, கணவன் மனைவி, இன்னொரு திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? நல்ல சிறப்பாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டம் இந்த வருஷத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டிங்கனாக்கா, ஆரம்ப கட்டத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை காதலிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டாலும் ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் வெற்றியில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நேராக சண்டை போட்டுக்கிறாங்க, மாமியார் வச்சு சண்டை நடக்குது, இந்த மாதிரி சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சாக்கெல்லாம் விடுவிக்க போகுது. இந்த குரு வந்து லைட்டு போட்டு காட்ட போகிறாங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அதை உட்காந்து பேசு. ஏன்னா எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த குரு வந்து 7ஆம் பாவத்தையும் பார்க்குது, 7ஆம் அதிபதியும் பார்க்குது, காதல் பாவத்தையும் பார்க்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இவங்களுடைய இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு மேலே ஆரம்பிக்க போகுது. அப்போ ஜூன் மாதம் ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்க சண்டை போட்டுக்கலாமான்னு கேட்காதீங்க. சண்டை போட்டிங்கன்னா ஊழல் அதிகமாக தான் ஆகும். ஆனால் சில இடங்களில் அந்த இடம் பொருள் அதை தெரிஞ்சு பேசுறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் ஜெயிச்சிருன்றீங்களா? கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே போல் வந்து சார், இப்போ இந்த இன்னொரு விஷயம், இந்த கடகராசிக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அஷ்டம சனி விலகிருச்சு. நிறைய வயசானவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அஷ்டம சனி விலகிருச்சு, இனி என்னோடய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், என்னோடய வாழ்க்கை முறையில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டேன். ஏன்னா நிறைய வந்து இந்த அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டவங்க இந்த வயசானவங்க தான். அவங்களோட பென்ஷன் பணமாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்துக்குள்ளே தனியாக ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் தனியாக இருந்தது, இந்த மாதிரி வதந்திகள்லாம் நீங்கள் சொன்னனால தான் இந்த பஞ்சாயத்து, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டேன். இனி வரக்கூடிய இந்த 2026 இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? சீனியர் சிட்டிசன்ஸ் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா, அஷ்டம சனி முடிஞ்ச நேரமே வந்து உங்களுக்கு வந்து தொல்லைகளும் இன்னல்களும் குறைஞ்சிது. பட் சீனியர் சிட்டிசனான உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள், 2nd ஹவுஸ் அண்ட் 8th ஹவுஸில் ராகு கேது ஸ்டில் அங்கே தான் இருக்காங்க. குடும்பத்தினாலேயோ குடும்ப உறுப்பினர்களாலேயோ பொருளாதார ரீதியாவோ இல்லை ஆரோக்கிய ரீதியாவோ மன ரீதியாவோ 100% இந்த வருஷம் வந்து ஆஹா நான் நிம்மதியாயிட்டேன் சந்தோஷமாயிட்டேன்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த சனி விலகிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் உலகத்தை புரிஞ்சிருப்பீங்க. இத்தனை வயதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நான் உண்மையிலேயே என்னுடைய சொந்த பந்தங்களை நம்பி, என்னோடய நண்பர்களை நம்பி, என் வாழ்க்கையை நம்பி, இவங்களெல்லாம் நம்பியிருந்தேன். எனக்கு இப்போ சனி வந்து ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு. யாரும் நமக்காக உண்மையாக இருக்க மாட்டாங்க, நாம தான் நமக்கு இருப்போம், கடவுள் தான் நமக்கு துணையாக இருப்பார்ன்ற அந்த கிளாரிட்டியை கொடுத்துருக்கிற வருஷம் தான் 2025. 26ல் அந்த மைண்ட் செட்டோட வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் லைஃப்பை நீங்கள் பயணம் பண்ணும்போது நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைவீங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2026 மார்ச்சில் வந்து கடகத்துக்கு
எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு, மாணவர்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக என்ன நடக்கும், நமக்கு வந்து ரிசல்ட்ஸ்லாம் ஃபேவராக வந்துருமா, இதில் பாஸ் ஆகிடுவோமா, அதில் ஜாயின் பண்ணிவிடுவோமா, இன்ஜினியரிங் சீட் கிடச்சிருமா, மெடிக்கல் சீட் கிடச்சிருமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எக்ஸாமில் த்ரூ பண்ணி சும்மா கிராண்ட் சக்ஸஸோடு வருவாங்களா, இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஒரு சோதனை இருக்கா, இல்லை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ 2026 கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த ஆரம்ப கல்வியில் மட்டும்தான் பசங்களுக்கு உடம்பு முடியாமல் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது, ஸ்டடீஸில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த ஆரம்ப கல்வி இந்த 5th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து காலேஜ் படிக்கிறவங்களும் சரி, இந்த பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறவங்களும் சரி, நல்ல ஒரு மதிப்பெண் அவங்க என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறாங்களோ அந்த மதிப்பெண் கண்டிப்பாக எடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த எமோஷ்னல் பிளாக்கேஜ்குள்ளே போகாமல், அந்த தேவையில்லாத ஒரு மனப்பதட்டம் சொல்லுவாங்க பாருங்கள், எழுதிட்டது கரெக்டாக தப்பா, அந்த எக்ஸாம் நேரத்தில் உட்காரும் போது இந்த டீச்சர் இப்படி நகரும் போதுல சில குழந்தைங்க எமோஷ்னலில் இருப்பாங்க. அதெல்லாம் கடகராசி. ஏன்னா எமோஷ்னல் ராசியே அதுதான். அதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்காமல் படித்ததை தாராளமாக உட்காந்து எழுதுனா சக்ஸஸ் கிடைக்கும். நிறைய இடங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் வாய் விட்டு சொல்லி பேசி அந்த, ஏன்னா 2ல் கேது இருக்கிறனால அந்த த்ரோட் வந்து வராது. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பதட்டம், அந்த குழந்தைங்க கையை தொட்டிங்கனாலே ஈரமாக இருக்கும், அந்த ஃபியர்னஸ் வந்து இருக்கும். அதுதான் உங்களுக்கு மனசு விட்டு பேசணுன்றீங்க. ஆமாம், அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லேயும் சரி, செமஸ்டர்லேயும் சரி, இல்லை நான் டாக்டரேட்டுக்கு நான் போட்டிருக்கேன், அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 2026. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, 2026 கடகராசி நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம். பெண்கள் பர்டிகுலராக இல்லத்தரசிகள் அவங்க வந்து குடும்பத்தையும் சுமக்கிறாங்க, குழந்தைகளையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. சில பெண்கள் வந்து வேலைக்கும் போகிறாங்க, மாமனார் மாமியாரை பார்த்துக்க வேண்டிய சில பேருக்கு சில பொறுப்புகளும் அடிஷ்னலாக வந்திருக்கு. ஹஸ்பண்டுக்கும் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், ஹெல்த்தை பார்க்கணும். இந்த ஃபேமிலியை வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ ஈஸியான ஜாப் இல்லை. அப்போது ஒரு பெண்ணாக இருந்து எல்லா சுமையும் சுமந்து அவங்க வேலைக்கும் போய் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் அந்த அட்மாஸ்பியரையும் அவங்க மெயின்டைன் பண்ணி ஃபேமிலியும் பார்த்து இவ்வளோ ஹார்ட் டாஸ்க்கான அந்த கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு 2024 அந்த அஷ்டமசனிலாம் போட்டு படுத்தி எடுத்தது. 25 கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. 26 அவங்க கொஞ்சம் நிம்மதியாக கம்ஃபர்டபுளாக இருக்க விடுமான்றதை விட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே பழகிக்க வேண்டியது தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, புரிதல் அதிகரித்து கொடுக்க போகுது. குடும்பத்தில் எப்படி மேனேஜ் பண்ணலாம், இவங்களை என்ன பேசினா வேலை முடிஞ்சிடும், இவங்களுக்கு இந்த டைமிங். சில இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள், இந்த கடகராசி பெண்கள் வந்து 2025 அதிகமாக 95% வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டு, பீரியட்ஸ் ப்ராப்ளம், இந்த டீனேஜில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பிசிஓடி, இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கடகராசி தான், கடக லக்னம் தான். அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனுக்கு மேலே ஹெல்த் வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்க போது. ஃபேமிலி வைஸில் இந்த ப்ரெஷர், அதாவது எல்லாம் செஞ்சு வச்சு போனாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் போய் எங்கே போனாலும் ஏதாவது அவங்க ஒரு வாய்ஸ் என்னென்னா, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வேர்ல்டில் இருந்தவங்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த மன அழுத்தம் எல்லாம் வெடித்து அவங்க புத்து ரெஃப்ரெஷ்னஸோட இந்த வருஷத்தை தொடங்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. என்ன ஒரு விஷயம், 2ல் கேது இருக்குது, எல்லாருமே சொல்கிறது தான் சர்வசாந்தி செய்யுங்க அதெல்லாம் சொன்னாலும் கேது இருக்குது. நிறைய இடங்களில் கேதுவோட ஒரே வேலை மௌனம் தான். இவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டாங்கன்னா, இந்த செப்டம்பருக்கு மேலே கடகராசி அவங்க வீட்டில் அவங்க தான் இல்லத்தரசில் ராணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ராணியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. 2026 கடகராசி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமையிட்டோம். எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறது தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலனெலாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம
அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், கன்சல்டேஷன் என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுத்த ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.